ஹலோ மக்களே, எல்லாருமே ஆர்வமாக காத்துட்டு இருந்த ஒரு டாஸ்க் தாங்க இந்த ஃப்ரீஸ் டாஸ்க். அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளே வர்றது. போன வாரமே பாருவதுக்கு அடித்தளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஃபேமிலி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப சப்புன்னு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வாரமே பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. அதில் முக்கியமாக என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பாருவோட அம்மா வந்து 24 hours வந்து உள்ளே இருந்தாங்க இல்லையா. வந்தப்பிலே வந்து பாருவை திட்டுவாங்கன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது நடக்கலை. அவங்க மேலோட்டமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பார்வதியை ஒன்றுமே சொல்லலைங்க. அப்புறம் மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் பேசும்போது தமிழை பற்றி பேசினாங்க. அவங்களோட நாடகம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி பேசினாங்க. அந்த மாதிரி தான் ஃபுல்லாக தூய தமிழை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே என்ன நினச்சாங்க, படித்தவங்க தான்யா, அந்த டெக்கோரமாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க வேறு ப்ரொஃபஸர் ஆச்சா, ஸோ நல்லபடியாக நடந்துட்டாங்க, எஜுகேட்டட் ஃபேமிலி அப்படின்னு முடிச்சுட்டாங்க. பட் அங்கே தாங்க ட்விஸ்ட்டு. நேற்று நீங்கள் நைட் லைவ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு அப்புறம் பார்வதி என்ன அவங்க அம்மா மற்ற கண்டஸ்டன்ஸை பற்றி ரொம்ப மோசமாகவே பேசியிருப்பாங்க. இன்றைக்கி காலையில் லைவில் கூட பார்த்தீங்கன்னா கூட அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, திவ்யாவை வந்து அப்பத்தா அவங்க ஊர்கிழவி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஸராக இப்படி பேசுகிறதுன்னு இருந்துச்சு. பார்வதியும் அதே மாதிரி ரொம்ப வாய் விட்டுட்டு இருந்தாங்க, என் வாயில் வேறு ஏதாச்சும் வந்துடும் அப்படி இப்படின்னு. பட் அது எதுக்குமே அவங்க அம்மா வந்து அவங்கள அப்படி பேசாது, அது தப்புங்கிற மாதிரி நார்மலாக அம்மாக்கள் அப்படி தானே பண்ணுவாங்க. பட் இவங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இவங்களும் சேர்ந்த மற்ற கண்டஸ்டன்ஸை கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. பத்தாததுக்கு ரியாவுமே சொல்லியிருப்பாங்க. நேற்று வந்து அரோராவோட ஃப்ரெண்ட் ரியா வந்திருந்தாங்க இல்லையா. ரியா வந்தப்போ பார்வதி அவங்கக்கிட்ட போய் எப்படி போகுது, அது எப்படி போகுது, அப்படி இப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு போயிட்டாங்க இல்லையா. இப்போ அவங்களோட தனி சுபாவம் வெளியில் வந்துருச்சு. அவன் என்ன பெரிய லார்ட் லபுக்குதாஸா, பெரிய கோட்டெல்லாம் போட்டு அப்படி வந்து பண்ணுறா இப்படி பண்ணுறான்னு 2-3 இடத்துல பதிவு பண்ணிட்டாங்க. என்னையா இது, சும்மா இருக்கிறவங்க கிட்ட போய் இவங்க தான் தனியாக கூட்டிகிட்டு போய் ரியா கிட்ட ஃபீட்பேக் கேட்டாங்க. பட் அது எல்லாமே வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே தப்பாக பேசுறது டிப்பிக்கல் பாருவோட கேரக்டர் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, கமருதீனோட ஃபேமிலி வரும்போது ஏதாச்சும் கிளாஷ் ஆகும்னு நினச்சோம். பட் அந்த மாதிரியுமே எதுவுமே நடக்கல. இங்கே என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, கமருதீனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாங்க இல்லையா. அவர் வந்து நீ பார்வதியை கூட நம்பலாம், ஆனால் அரோராவை நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுட்டு போனார். அதே ஃப்ரெண்ட் வெளியில் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியை கழுவி ஊற்றிருப்பாங்க. கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. அதாவது ஷோவில் போகும்போது ஒரு மாதிரி பேசியிருக்காங்க, இன்டர்வியூவில் வேறு மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஒரு வேளை பார்வதியோட பிஆர் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஏதாச்சும் கொடுத்து பேச வச்சாங்களா, இல்லை என்ன கான்செப்ட்னே தெரியலங்க. சரி, ஃபேமிலி டாஸ்க் தானே, இந்த வாரம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும்னு பார்த்தா அங்கேயுமே பார்வதி சலசலப்பு பண்ணிகிட்டே தான் அங்கே இருக்காங்க. அவரோட ஃபேமிலி மெம்பர் உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்கள ஃபேமிலிக்கு இன்ட்ராக்ட் பண்ண, அது அவங்களோட ஸ்க்ரீன் டைம், அவங்க தான் முக்கியமாக தெரியணும். அங்கேயுமே நடுவில் போய் கவுண்டர் போடுறது, பேசுறது, வாய் விடுறது, கத்தி பேசுறது பார்க்குறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது.